ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சாரிங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஃபீவர், கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷனால் சுத்தமாக ஒரு ஹேர் கேர் வீடியோவும் எடுக்க முடியல. எனக்கும் அந்த அளவுக்கு ஹெல்த் ஒத்துழைக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எல்லா ஹேர் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக லோ போரோசிட்டி ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேனில் இந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் தான் இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ இருக்கிறதுனால நமக்கு புது முடி வளர்ச்சியை தூண்டி நமக்கு ஹேர் லாஸ் இருந்தாலும் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் கம்மி பண்ணி, உங்களுக்கு மேலே அடர்த்தியாக வளருது, கீழே ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹேர் தின்னிங்கை ரெடியூஸ் பண்ணி ஹேரை நல்லா திக்காக, ஸ்ட்ராங்காக, ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரில் வரக்கூடிய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனையும் க்யூர் பண்ணி ஹெல்த்தியாக நமக்கு ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் தாங்க ஃப்ளாக்ஸ் சீட். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பே லீஃப், அதாவது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணிலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ப்லையும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இதனால் ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எந்த வித ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணி அதாவது பார்த்திங்கன்னா கொய்யா இலையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே பே லீஃப்லேயும் இருக்குது. நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக, ஷைனிங்காக, கண்டிஷன்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஸ்கேல்ப்பை இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிராம்பு தான் சேர்த்துருவோம். கிராம்பில் விட்டமின் சி, மேங்கனீஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி ஆன்டிஃபங்கல், மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுலேயும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணி நமக்கு பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணி இதனால் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் ஹேர் லாஸையும் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத்துக்கான இன்க்ரீடியண்ட்டுங்க. கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் 2 பக்கமாக பிரித்து பெரிய பல்லு சீப்பை வச்சு ட்விஸ்ட் பண்ணி கீழேருந்து மேலே சிக்க எடுத்துக்கலாம். இப்படி சிக்க எடுக்கும்போது தேவையில்லாமல் முடி கொட்டாது. இப்போ சிக்க எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிக்விடாக இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும். சாரிங்க. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமாக சிக்க எடுத்துக்கோங்க. எப்போவும் நான் சொல்கிறது தான். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வாட்ரியாக இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இது ஆயிலி ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணேன். ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் லென்த்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக எண்டுலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். இன்னொரு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ட்ஸில் ஆயில் வைங்க. ஆயில் வச்சதுக்கப்புறம் இப்படி மாஸ்க் போட்டோம்னா அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பன் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்த சைடும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறது என்னவோ ஈஸிங்க. ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்குள்ளே கீழே ஃபுல்லாக ஃப்ளோர் மெஸ்ஸி ஆகி அவ்வளோ டர்ட்டி ஆகிடுச்சு. இது அப்ளை பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு கவர் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹேர்லேருந்து ட்ரிப் ஆகி ஃபுல்லாக கீழே ஃப்ளோரில் படுது. அதனால ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஹேரை நல்லா ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூவை யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எப்போவும் நான் சொல்கிறது தான், ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஆல்மண்ட் ஆயில் இந்த 2 பக்கம் ஹேர் லென்த்லேயும் ஓரளவுக்கு டேம்ப் வெட்டாக இருக்கும்போதே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நார்மலாக ஏர் ட்ரை இல்லைன்னா ஃபேன் காற்றுல யூஸ் பண்ணி ஹேரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுற ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கி சென்டர் கிளிப் வச்சு ஒரு பிரைட் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல்
வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முக்கியமான விஷயம் ஃபுட் இன்டேக் ரொம்ப முக்கியங்க. எல்லா வீடியோஸ்லேயும் இதவே சொல்கிறேன். ஏன்னா 70% வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை டிட்டர்மைன் பண்ணுறதே ஃபுட்டு தான்.